இந்த காணொளி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் காணொளியாக அமைகிறது. அதாவது குரங்கம்மை எம்பாக்ஸ் நோய் தொற்றை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார நிறுவனம் இப்பொழுது அறிவித்திருக்கிறது. அதாவது எம்பாக்ஸ் அல்லது குரங்கம்மை கொடிய நோய் தொற்று வகையைச் சேர்ந்தது. உங்களுக்கு தெரியுமா, இந்த கொரோனா மாதிரி என்று சொல்கிறார்கள். இது முதலில் கொங்கோ நாட்டில் வேகமாக சுமார் 150 நபர்கள் உயிரிழந்து போனார்கள். தற்பொழுது இந்த நோய் தொற்று மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் பரவி வருகிறது. அதே போல இந்த வைரஸின் புதிய வகை திரிவு, அதாவது வேரியன்ட், மக்கள் மத்தியில் பரவும் வேகம் மற்றும் இதனால் அதிகரிக்கும் இறப்பு விகிதம் குறித்து விஞ்ஞானிகள் இப்பொழுது கவலையோடு இருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகள் மட்டுமின்றி அதை தாண்டியும் இந்த நோய் பரவுவதற்கான சாத்தியம் இருப்பது மிகவும் கவலை அளிப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதேனம் கேப்ரியசஸ் கூறியிருக்கிறார். நோய் தொற்று பரவுவதை தவிர்த்து உயிர்களை காப்பாற்றுவதற்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அவசியம் என்று அவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 100 பேரில் 4 பேர் உயிரிழக்கும் அளவிற்கு இது மிகவும் ஆபத்தானதாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். எம்பாக்ஸ் வைரஸில் கிளேட் 1, 2 என்று 2 வகைகள் இருக்கின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டு குரங்கம்மை பரவியதால் அறிவிக்கப்பட்ட பொழுது சுகாதார நெருக்கடியானது கிளேட் 2 வகை வைரஸால் ஏற்பட்டது. ஆனால் இம்முறை அதைவிட மிகவும் ஆபத்தான கிளேட் 1 வைரஸ் பரவி வருகிறது. இதற்கு முன் நோய் தொற்று பரவுதலை காட்டிலும் 10% வரை அதிக நோயாளிகளின் உயிரிழப்புக்கு இது காரணமாக இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லியிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வைரஸின் நடந்த மாறுபாட்டால் கிளேட் 1B என்ற புதிய வைரஸ் திருப்பி உருவாகியிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த புதிய மாறுபட்ட வைரஸ் இன்னும் அதிக ஆபத்தானது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து கொங்கோ நாட்டில் சுமார் 13,700 பேருக்கு மேற்பட்ட மக்களுக்கு குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதில் குறைந்தது 450 பேர் உயிரிழந்தார்கள். புரூண்டி, மத்திய ஆப்பிரிக்கா குடியரசு, கென்யா, ருவாண்டா உள்ளிட்ட பிற ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த நோய் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போல குரங்கம்மை நோய் தொற்றை பொது சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார நிறுவனம் இப்பொழுது அறிவித்திருக்கிறது. இந்த முடிவு இந்த நோயை சரி செய்ய தேவையான ஆராய்ச்சி, நிதியுதவி மற்றும் சர்வதேச பொது சுகாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிளேட் 2 வகை குரங்கம்மை ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் உள்ளிட்ட சுமார் 100 நாடுகளுக்கு பரவி இருக்கிறது. இந்த வகை வைரஸ் பரவியதன் மூலம் 87,000க்கும் மேற்பட்ட நோய் பாதிப்புகள் மற்றும் 140 உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகள் குறிப்பிடுகின்றன. யார் வேண்டுமானாலும் குரங்கம்மையால் பாதிக்கப்படலாம். குறிப்பாக ஆண்களுடன் உடலுறவு கொள்ளும் ஆண்களிடையே தான் இந்த நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் இந்த நோய் தொற்று அப்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. செவ்வாய்க்கிழமை அன்று ஆப்பிரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்புக்கான மையங்களில் உள்ள விஞ்ஞானிகள் குரங்கம்மை பரவுவதால் பொது சுகாதார நெருக்கடியை அறிவித்திருக்கிறார்கள். இதை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் தற்பொழுது பரவி வரும் நோய் தொற்று கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடும் என்று இந்த அமைப்பின் தலைவர் சொல்லியிருக்கிறார். எது எப்படியோ குரங்கம்மை நோயின் ஆரம்பகட்ட அறிகுறிகளில் காய்ச்சல், தலைவலி, வீக்கம், முதுகுவலி, தலைவலி ஆகியவை அடங்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். காய்ச்சல் நின்றவுடன் தடிப்புகள் தோன்றலாம். பெரும்பாலும் முகத்தில் இது தொடங்கி பின்னர் உடலில் மற்ற பகுதிகளுக்கு பரவும். பொதுவாக உள்ளங்கைகள், பாதங்கள் வரையும் பரவுமாம். அதிகப்படியான அரிப்பு அல்லது வலியுடன் கூடிய இந்த தடிப்புகள் பல்வேறு நிலைகளை கடந்து இறுதியாக பொருட்களாக மாறுமாம். அவை விழுந்த பின்னர் அவை இருந்த இடத்தில் வடுக்கள் தோன்றும். இந்த தொற்று பொதுவாக 14 முதல் 21 நாட்கள் வரை நீடித்த பின் தானே மறையும் என்று சொல்கிறார்கள். தீவிரமான தொற்றுகளில் காயங்கள் உடல் முழுவதும் தோன்றும். குறிப்பாக வாய், கண் மற்றும் புறப்புறுப்புகளையும் அவை தாக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. குரங்கம்மை நோய் தொற்று உள்ள ஒருவருடன் நெருங்கி பழகினால் இது பரவுமாம். அதாவது இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் உடலுறவு கொள்வது, தோளோடு தோல் உரசுவது அல்லது அந்த நபருடன் நெருக்கமாக பேசுவது, சுவாசிப்பது ஆகிய செயல்களின் மூலம் இந்த தொற்று பரவும் என்று சொல்கிறார்கள். தோலில் இருக்கும் பிளவுகள், சுவாச குழாய் அல்லது கண்கள், மூக்கு, வாய் வழியாக இந்த வைரஸ் உடலில் நுழையும் என்றும் இந்த வைரஸ் படிந்திருக்கும் படுக்கை, ஆடைகள், துண்டுகள் போன்ற பொருட்களை தொடுவதன் மூலம் இது பரவும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வைரஸ் பரவும் மற்றொரு வழி குரங்குகள், எலிகள், அணில் போன்ற இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் நெருங்கி பழகுவது என்றும் சொல்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு இந்த தொற்று உலகளாவிய அளவில் பரவிய போது அது பெரும்பாலும் பாலியல் உறவு மூலம் பரவியது என்று சொல்கிறார்கள். கொங்கோ ஜனநாயக குடியரசில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த தொற்று பரவல் பாலியல் தொடர்பு மூலம் உண்டாகி இருக்கிறது. ஆனால் இது மற்ற சமூகங்களிலும் கண்டறியப்பட்டிருக்கிறது என்றும்
அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படியோ இந்த எம்பாக்ஸ் குரங்கம்மையில் இருந்து எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம், விழிப்புணர்வு இருப்போம். இது முற்றிலுமாக ஒரு விழிப்புணர்வு காணொளி. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்களுடைய பின்னூட்டல்களை வழங்குங்கள். நன்றி.